செய்திகள் தொடர்கின்றன. நிறைய நாள் சாப்பிடாமல் தான் பள்ளிக்கு வருவேன் என்று முதலமைச்சருக்கு நன்றி கூறிய பள்ளி மாணவியன் நெகிழ்ச்சியான சம்பவத்தை தான் இந்த செய்தி தொகுப்பு விவரிக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஊரக பகுதியில் அரசு உதவி பெறும் நடுநிலை மற்றும் தொடக்க பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தும் நிகழ்வை திருவள்ளுவர் மாவட்டத்தில் இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், பெரம்பலூர் மாவட்ட வேம்பூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பெரிய வெண்மணியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியான சிதம்பரம் நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேரடியில் பார்வையிட்டு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் தலைமையில் தொடங்கி வைத்து மாணவர்களுடன் அமர்ந்து உணவு சாப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து அப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பலன் குறித்தும் கூறினர். நல்ல உணவு கிடைப்பதாகவும் காலையில் பல நாட்கள் உணவு அருந்தாமல் பள்ளி வருவதை தவிர்த்து தற்பொழுது காலையில் உணவு சாப்பிட்டுவிட்டு நன்கு படிப்போம் என்றும் அந்த திட்டத்தை செயல்படுத்திய எங்களுக்கு உணவளித்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம் என்றும் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர். FX நியூஸ் செய்திகளுக்காக பெரம்பலூரிலிருந்து செய்தியாளர் வேல்முருகன். நான் சிதம்பரம் நடுநிலைப் பள்ளி சின்ன மின்னில படிக்கிறேன். அம்மா காலைல எழுந்து கூலி வேலைக்கு போயிடுவாங்க. நைட்டு வடிச்ச சாப்பாடு இருந்தா காலைல கொஞ்சம் சாப்பிட்டு வருவேன். இல்லைன்னா நான் சாப்பிடாம நிறைய நாள் பட்டினியா வந்திருக்கேன். அதனால என்னாட்டி ஒழுங்கா படிக்க முடியல. முதலமைச்சரோட காலை உணவு திட்டத்தால நான் இப்ப நல்லா சாப்பிட்டு படிக்கிறேன். இன்னைக்கு ரவா கிச்சடினா போட்டாங்க. ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருந்தது. காலை சாப்பாடு நான் மதிய சாப்பாடு ஸ்கூல்ல தான் சாப்பிட்றேன். ரெண்டுமே சூப்பரா இருக்கு. அம்மாவுக்கும் இப்ப கஷ்டம் இல்ல. அம்மாவும் காலைல எழுந்தா நாங்க அம்மாவை கேட்காம அம்மா கூலி வேலைக்கு போயிடுவாங்க. நான் காலையிலயும் இங்கேயே சாப்பிடுறோம், மதியமும் இங்கதான் சாப்பிடுறோம். அது ரொம்பவே டேஸ்டா தான் இருக்கு. காலை உணவு திட்டம் கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி.